அன்புக்குரிய நம்பிக்கையின் திருச்சபை மக்களாகிய உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். 24வது ஆண்டு விழாவுக்குள் வந்திருக்கிறவங்களை வேண்டுமாய் ஆண்டவராகிய கிறிஸ்து நாமத்தில் உங்கள் நம்பிக்கை சிறக்க வேண்டுமாய், மென்மேலும் உங்களுடைய நம்பிக்கை ஆண்டுடைய சன்னிதானத்தில் இன்னும் வளர வேண்டுமாய் நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். கடவுள் சொல்கிறாரு, சங்கீதம் 24:1 சொல்லுது, பூமி நிறைவும். சங்கீதம் 50:12 இவ்வாறு சொல்லுது, வாசிங்க. 50:12 யாருது? கடவுளுடையது. பூமியும் நிறைவும் யாருடையது? நான் பசியாக இருந்தவன்கிட்ட சொல்ல போகிறேன். ஏன்னா இதை உருவாக்கினதே யார்? நான் தான். அது கடவுள் சொல்கிறார். அந்த ஆண்டவருடைய இந்த பூமி நிறைவு ஊழியம் இந்த நம்பிக்கையின் ஊழியம் இருந்த 24வது ஆண்டு விழாவில் உங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த ஆண்டவர் எப்போதுமே நல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு கொண்டார். நம்பிக்கை என்பது யோசுவா 24 வாசிங்கன்னா, அந்த ஜோசுவா தன்னுடைய சரித்திரத்தை சொல்வார். ஆகமங்கள் 5 SMS ஆக்கிடுவார். ஆதியாகமும், யாத்திராகமும், லேவியராகவும், எண்ணாகமும், உபாகமும் 5 ஆகமங்கள். அது தோரா நூல்கள் என்று பெயர். அது 5 நூல்களும் ஒரே சரித்திரம் தான். இஸ்ரேல் மக்கள் அதிகம் 11ஆம் அதிகாரத்திலிருந்து அதை எஸ்எம்எஸ்க்கு சொல்வார், சுருக்கி SMS. நெகேமியா 9ஆம் அதிகாரத்தில் நெகேமியா சொல்வார். அப்போஸ்தலர் 13 அப்போஸ்தலர் 7 சேவார் சொல்வார். அப்போஸ்தலர் 13 பவுலடிகள் சொல்வார். எபிரியருக்கு எழுதின பொதுவான நிருபத்தில் எபிரியர் 11ஆம் அதிகாரத்தில் அந்த ஃபுல் சரித்திரத்தை சொல்லுவாங்க. சொல்லிட்டு எபிரியர் 12:1 சொல்ல முடியுமா? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். அதுதான் நம்பிக்கை. அந்த 11 எபிரியர் 11 வாசித்து நீங்கள் 12:1 வாசிங்கன்னா, மேகம் போன்று இத்தனை தெல்லான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி. ஃபாலோ டு ஜீசஸ். எப்படி 100 மீட்டர் ஸ்கூலில் ஓடணும்னா இங்கே ஆரம்பிச்சு அந்த மைல்கல்ல போய் தொடரணும். ரிலேனா 4 பேர் 400 மீட்ரு. 100 மீட்டருக்கு ஒரு குச்சி ஒரு பாப்பா கொண்டு வரோம். அடுத்த 100 மீட்டருக்கு இன்னொரு பாப்பா ஒரு குச்சி கொண்டு வரோம். அடுத்த 100 மீட்டருக்கு ஒரு பாப்பா குச்சி கொண்டு வரோம். 100 மீட்டரில் ஆரம்பிக்கிற பாப்பா குச்சியை என்ன பண்ணி வாங்கி ஓடணும். குச்சியும் பார்க்கணும், பக்கத்தில் ஓடி வரவங்க ஸ்பீடையும் பார்க்கணும், நம்ம ஸ்பீடையும் ஸ்டார்ட் பண்ணணும். இதுதான் ஃபாலோ பண்ணுறது. அதுக்கு தான் ரிலே ரேஸ் என்று பெயர். இயேசுவை நோக்கி. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் ஊழியர்களாகி அந்த நம்பிக்கையின் ஊழியத்தை ஆரம்பித்த அருமையான பாஸ்டர் சஞ்சய் சிரஞ்சீவி இல்லை சஞ்சய், அவரோடு இணைந்து ஒரு பெரிய எத்தனை சர்ச் வச்சுருக்காரு? எத்தனை சர்ச்சு? இப்போ 4 சர்ச் மக்களும் ஒன்றா இருக்கீங்களா? இது ஒரு சர்ச் மட்டும் தான். 4 சர்ச் எங்கெல்லாம் இருக்குது? பிள்ளைங்களும் வேகமாக இருக்கீங்க, நல்ல பைபிள் வாசிக்கிறீங்க. உங்களை வாழ்த்துட்டேன். நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது? அந்த நம்பிக்கை என்பது
நம்மகிட்ட எப்படிப்பட்ட நம்பிக்கை நம்மகிட்ட இருக்குது, எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இயேசுவோடு இருக்குது. அந்த நம்பிக்கை ஊழியத்தில் நம்பிக்கையோடு இயேசுவை நோக்கி ஓடுறப்போ அந்த ஆண்டவர் வாழ்வு வருமானம். நீங்கள் பார்க்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி மட்டும் நம்ம வாழ்றப்போ அந்த ஆண்டவர் நமக்கு நிச்சயமாக ஒரு நம்பிக்கையின் ஆண்டவராக காணப்படுவார். ஒரு மனிதர் நடந்து வந்தார், ஏழை, உண்மையில் அந்த ஏழைக்கு வழியில் ஒரு காலனா ஓட்டனா கிடைக்கும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னே காலனா ஓட்டனா ஓட்டையாக இருக்கும், காசு ஓட்டையாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஆனால் பெருசாக பெரிய அளவில் யூஸ் பண்ணலைன்னா. என்னை விட வயசில் இருப்பேன், எனக்கு 66 வயசு. என்னை விட வயசில் மூத்தவங்களுக்கு ஓட்டனான்னு தெரியும். அது கிடச்சிது. அதை கிடச்சி பத்திரமா பேண்ட் பேக்கில் வச்சார். அடுத்த நபருக்கு ஒரு மேற்கோட்டு, ஆஃப் கோட்டு, மோடி கோட்டு, ஆஃப் கோட்டு அதுக்கு மேலே வச்சுட்டார். அடுத்த நாள் அவர் போன வேலை அவருக்கு சக்ஸஸ் ஆச்சு. இந்த காசு கிடைச்சதில் என் வேலை சக்ஸஸ் ஆச்சு. திரும்பவும் அடுத்த நாள் அதை பார்த்தாரு இருக்குது. அடுத்த நாளாக ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சு. அப்போ இந்த காசு மேலே ஒரு நம்பிக்கையை தொட்டு பார்த்தார். கரெக்டாக அந்த சட்டையை கொண்டாந்து வீட்டில் ஒரு பத்திரமா மாட்டுவார். காலையில் தொட்டு பார்ப்பார், இந்த காசை தொட்டு பார்ப்பார், காசு இருக்கான்னு தொட்டு பார்ப்பார். அப்படி வாழ்க்கை இருக்க 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 அப்படியே மேலே போய்கிட்டே இருந்தது. தினமும் இந்த காசை தொட்டு தொட்டு பார்ப்பார். தொட்டு தொட்டு பார்க்குறப்ப இந்த காசு இருக்குது, இந்த காசு மூலம் என் வாழ்க்கை ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை என்று அவர் இந்த காசை தினமும் தொட்டு பார்ப்பார். பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டார். பெரிய பங்களா, நிறைய கெஸ்ட் ஹவுஸ், நிறைய பெட்ரூம், நிறைய ஹால், நல்ல வசதியான வாழ்வு. ஒரு நாள் அவர் டைனிங் ஹாலில் சாப்பிட்டுட்டு இருக்கவே அந்த காசை பற்றி, இந்த காசு நமக்கு கிடைச்ச பிறகு நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நமக்கு முன்னேறிச்சு, நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் என்பது அவருக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. உடனே அந்த காசை பாதுரையும் பார்க்கல. ஒரு நாள் பார்த்துட்டு பேண்ட் பேக்கில் போட்டு விடலாம். அடுத்த நாள் பார்க்கல. அடுத்த நாள் ஆனால் இருக்குது, பார்த்துக்கோ. அன்னைக்கு சாப்பிட்றப்போ மனைவியை கூப்பிட்டார், அம்மா அங்கே வாங்க, ரோஸ்லேட் இங்கே வாங்க, அந்த காசை பார்க்கணும், எடுத்துகிட்டு வாங்க. இத்தனை ஆண்டுகள் ஆச்சு, 60 ஆண்டுகள் ஆச்சு, அது எப்படி இருக்கும் பார்க்கணும், எடுத்துகிட்டு வாங்க. அந்த அம்மா திரும்ப திரும்ப சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சுன்னா, ஏங்க இப்போ அந்த காசு நம்ம நல்லா தானே இருப்போம், ஒழுங்க பார்க்கலாம் பார்க்கலாம். இல்லை, எடுத்து வா பார்க்கணும்னா அந்த அம்மா எடுத்து அந்த காட்டுச்சு. ஆனால் அவர் பார்த்த அந்த ஓட்ட நாணயம் வேறு மாதிரி இருந்துச்சு. இது என்னம்மா வேறு மாதிரி இருக்கேன்னு கேட்டார். அப்போ அவர் சொன்னார், ஒரு நாள் ரொம்ப அழுக்காக இருக்குன்னு ஒரு நாள் உங்கள் ஷர்ட்டை நான் உதறினேன், தூசியாக இருக்குன்னு காற்றடிச்சு தூசியில் வந்தீங்க. உதறப்போ கவனம் இல்லாமல் உதறப்போ அந்த உங்கள் கை பாக்கில் இருக்க காசு நம்ம ஃப்ளாக்ஸ் வழியாக கீழே விழுந்துச்சு. அதை போய் தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கல. நீங்கள் தினமும் அதை தொட்டு பார்ப்பீங்களா, அதனால் என்கிட்ட இருக்க ஒரு காசு எடுத்து அதில் போட்டுட்டேன். கிட்டத்தட்ட நீங்கள் எடுத்த ஒரு மாதத்துல வேறு காசு தான் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, அந்த காசு இல்லை இருந்துச்சு. ஆனால் அவருடைய நம்பிக்கை எதில் இருந்துச்சு, அந்த நம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி நிறைய பேர் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போகிறப்போ இந்த டாக்டர்கிட்ட போனால் என்ன ஆகிடும், வயிறு வலி சரியாக இருக்கும். இது அந்த நம்பிக்கை. அதே மாதிரி தான் இயேசுவை நோக்கி நீங்கள் பார்க்கிறப்போ உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு சிறக்கும் வாழ்க்கை. அவர் வந்ததின் நோக்கம் விடுதலை கொடுப்பதற்காக வந்தார். ஏசாயா 61 ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம். லூக்கா 4:18 அந்த வார்த்தை இன்று நிறைவேறிற்று. தரித்திரருக்கு சுவிசேஷம், இருதயம் நறுங்குண்ட மக்களுக்கு வாழ்வு. அதுதான் சங்கீதம் 146 என் ஆத்துமாவே கர்த்தரை தோற்றல். 146 சொல்லிட்டு என் ஆத்துமாவே யாக்கோபின் தேவனை தன் தனையாக கொண்டிருக்கிற மனிதன் அவன் திக்கற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அதுதான் மார்க் 5 யவீருங்கிற ஒரு மனிதன்
இயேசுவை நோக்கி, என் மகன் மரண அவஸ்தையில் இருக்கா, அவனுக்கு விடுதலை கொடுங்க, நீங்க தொட்ட சுகமாயிருங்க. எவ்விருங்கிற ஒரு மனிதன் இயேசுவை அழைக்கிறார். இயேசுவை அழைக்கிறப்ப, இயேசு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், உங்க மகனை தொட்டு நான் விடுதலை கொடுக்குறேன்னு இயேசு அவர் கூட போற. பெரிய ஜனக்கூட்டம், பெரிய திரள் கூட்டம். இயேசு பக்கத்தில் போனால் ஹீலிங் ஆகுது, குஷ்டோகிகள் சரியாகுது, பேய்கள் சரியாகுது, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிறார். யார் இவர்? தீர்க்கதரிசி நசரேயன் குமாரன். பெரிய கூட்டம். அப்படி பெரிய கூட்டத்தின் மத்தியில் இயேசு கிறிஸ்து போய்கிட்டு இருக்கப்போ, யார் என்னை தொட்டது? பெரிய கூட்டம், யார் என்னை தொட்டது? நிறைய பேர் இடிச்சுக்கிட்டு போறாங்க. அப்போ அங்கே இருக்க எப்படியா சொல்ல முடியல, யாரும் என் விசுவாசத்தோடு தொட்டாங்க, நம்பிக்கையோடு தொட்டாங்க. யார் அதுன்னு கேட்கிறப்போ, அந்த அம்மா பயந்து குனிந்து இயேசுவின் முன்னால் வந்து பணிந்து கொண்டார். சொல்றா, 12 வருடம் எனக்கு ரத்தப்போக்கு போய்கிட்டே இருந்துச்சு. நான் உன்னை நோக்கி பார்த்தேன், உன்னை விசுவாசத்தோடு மரண அவஸ்தை, என் பணங்கள் எல்லாம் செலவாயிடுச்சு, டாக்டர்கிட்ட போனேன், எனக்கு சரியாகலை, எனக்கு எதுவுமே நடக்கலை. ஆனால் உங்கள்கிட்ட வந்து நான் நம்பிக்கையோடு முன்னால் என்னால் வர முடியல. நான் ஏழை பாவியான பெண், ஒரு ஸ்மெல்லு ரத்த வாடைய மேலே அருவருப்பான பெண், ஆனால் உன்னால் வர முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு இடையில நகர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்களுடைய வசத்தை தொட்டுட்டேன். நான் எப்போ டச் பண்ணணும், அந்த நேரத்தில் என்னுடைய வியாதி என்னை விட்டு அகன்று போயிட்டு, அந்த செகண்டில் அந்த சாட்சி அந்த அம்மா சொன்னாங்க. ஒருவேளை அதுதான் அந்த பூமியும் நிறைவும் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர். யார் இந்த மகிமையின் ராஜா? அது சொல்கிறார், யார் இந்த மகிமையின் ராஜா? யார்? வானாதி வானங்களே உண்மை கொள்ளாதே. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 63. வானாதி வானங்களே நாங்கள் கட்டின ஆலயம் எம்மாத்திரம். அதுதான் 24. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் 24 ரொம்ப தெளிவா சொல்வார், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த மகிமையின் ராஜா என் பக்கத்துல வந்துட்டா, உங்க பக்கத்துல வந்துட்டா, உங்களை தொட்டுட்டா, என்னைய தொட்டுட்டா, எனக்கு இருக்கிற சுகவியாதி உங்களுக்கு இருக்கிற சுகவியாதி மாதிரி நிச்சயமா வாழ்ந்து கொடுக்கும். காலையில் இன்னைக்கு காலையில் ஒரு எழுந்தவுடனே 6 மணிக்கு திருநெல்வேலியில் ஒரு ஹோட்டலில் காஃபி. ஒரு காலேஜுக்குள்ளே நான் ஒர்க் பண்ணுறேன், அங்கே காஃபி. அப்புறம் நல்ல இட்லி கறிக்குழம்பு, சூப்பர் கறிக்குழம்பு. கறிக்குழம்புனா அப்படி ஒரு கறிக்குழம்பு சாப்பிட முடியாது. அப்புறம் 2 காஃபி. மத்தியானம் ஒரு சூப்பர் கறிக்குழம்பு, கிராமத்து கறிக்குழம்பு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு ஒரு காஃபி. அப்புறம் ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு தூத்துக்குடியில் ஒரு காஃபி, சூப்பர் டீ, ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ. அப்புறம் ஏர்போர்ட் உள்ள காஃபி. பிறகு இவர் கூட ஒரு காஃபி. எப்போவுமே கவரப்பட்டில் இறங்குனா ஒரு டீ சாப்பிடுவோம், அங்கேயும் ஒரு டீ. அப்போ அவர் சொல்கிறாரு, 400 தானே காலையில் சுகர் இருந்தாங்க. எவ்வளவு? இவர் சொன்னார், அவரை விட நான் பெரிய ஃபேக்ட்ரி, அவரை விட நான் பெரிய சுகர் ஃபேக்ட்ரி. ஒன்றும் பண்ணாது இருந்து என்ன பண்ண போகிற சாப்பிட்டியாங்க. நமக்கு இவ்வளோ நாள் தான் கடவுள் நியமிச்சிட்டாருன்னா அதை யாரும் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. சுகர் வியாதி வந்து 35 வருஷம் தான் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆச்சு? எதுக்கு சுகர் வியாதினா, நான் சாகாமல் இருக்கிறதுக்கு தான் சுகர் வியாதி. எதுக்கு? நான் ஒரு சாப்பாடுறவன், டேஸ்ட்டு பார்த்து சாப்பிட்றாங்க. எங்கே எப்படி சாப்பாடு இருக்கும், எங்கே எந்த டீ கடையில் நல்லா இருக்கும், எந்த ஹோட்டலில் சாப்பாடு இருக்கோ அந்த ஹோட்டலை பார்த்தாலே சாப்பாடை புரிந்து கொள்வேன், சாப்பிடுன்னே. அப்போது நிறைய சாப்பிட்டேன் ஆகும், கொலஸ்ட்ரால் கூடி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போவேன். ஒரு 35-32 வயசில் செத்து போயிடும். அப்போது சுகர் வியாதி வந்தால் என்ன பண்ண முடியாது, சாப்பிடக்கூடாது. சுகர் வந்தோடனே எனக்கு வேறு மாதிரி ஆக்ஷன்லாம் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எதுக்கு? வியாதி.
இதுதான் கடவுளுடைய தர்மம். கடவுள் மேலே நம்ம கொண்டிருக்க நம்பிக்கை. உன் சிறு வயதில் உனக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வேதனைகள் இருக்குன்னா கடவுளை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, தகப்பனே எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, என்னை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்க, என்னை ஆசீர்வதிங்கன்னு பூமியின் நிறைவு என்னுடையது நீங்கள் சொல்கிறப்போ மோசே சொல்கிறார் யாத்திரை அவத்தில் 14ஆம் அதிகாரத்தில், நான் மந்த நாக்குப்பா திக்கு வாயி என்னையால முடியாது, வேற எவரையாவது அனுப்புப்போ சொல்கிறார் மோசே. இந்த த்ரோட்டை உருவாக்குனது யார்? 2 குழாய். இது ஒயிட் டைப்பில் சாப்பிட்றப்போ ஒரு குழாய் ஆட்டோமேட்டிக்காக முடியும், சாப்பாடு போகும். சாப்பிட்டு முடித்து பேசுகிறப்போ இன்னொரு குழாய் முடிக்கும், இன்னொரு குழாய் வழியில் காற்று வரும், பேச்சு. 2 திறந்தால் தான் மண்டியில் அடிக்கிறது. எதுக்கு மண்டியில் அடிப்பாங்க தெரியுமா? யாரும் நினச்சிக்கிட்டாங்க. கடவுளுடைய அமைப்பை பார்த்தீங்களா? இவ்வளோ அழகான அமைப்பு பார்த்தீங்களா? சொல்கிறார், நான் தாண்டா உனக்கு உருவாக்குனேன், போ வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறேன். அந்த ஆண்டவர் தான் நீ உருவாக்கி இருக்கிறார். அவர் என்னை பிறக்கிறப்பவே உன் கருவையுடைய கண்கள் கண்டதென்று 139:16 சொல்லியிருக்கிறார். எரேமியா 1:5 உன்னை ஜாதிகளுக்கு தாயின் கருவில் வெளிப்படும் முன்னே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறார். ஏசாயா 49:15 உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏசாயா 46 உன் சிறு வயது தொடங்கி முதிர் வயது வரை உன்னை தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் சொல்லியிருக்கிற ஆண்டவர். கவலைப்படாதே, திகையாதே, கலங்காமலும் திகையமா இல்லவர்கள், நான் உன் தேவன், நான் உன்னோடு இருக்கிறேன். அவருக்கு போன வருஷத்தில் 4 ஆப்ரேஷனு. அவருக்கு அந்த இரணீயத்தை எடுத்துட்டாங்க. இரணீயத்தோட வேலை என்னென்னா, என்ன சாப்பிட்றோமோ அதை சுரப்பி அனுப்பி ஜீரணிக்க வைக்கிற தன்மை. அது ஒரு சிலருக்கு கெட்டு போச்சுன்னா எடுத்துருவாங்க. அப்படி எடுக்கப்பட்ட ஒரு மனிதனும் இன்றைக்கி எத்தனையோ வியாதிகள், எத்தனையோ ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாருன்னா கடவுள் அவரோடு இருக்கிறார். அவருக்கு வயசை தூக்கி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கை இருக்கிறார். அதுதான் அப்படின்னு சொன்னேன், கவலைப்படாதையா, கடவுள் நம்ம கூட இருக்கிறார். கவலைப்படாத, நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆத்துமமே என் முழு உள்ளமே உன்னாண்டவரை எப்பவுமே அழகா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லுவாரு? கர்த்தரை துதியுங்கள். வாசிக்கல 1 தெசலோனிக்கேயர் 5:18 இருந்திருக்கு. இன்னைக்கு 18 16
எனி டைம் ரிஜாய்ஸ். இடைவிடாமல் ஜெபம் கண்டினியூ டு தி பிரேயர். எல்லாவற்றையும் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்தில் ஜெபம் எப்படி போனா, இப்போ நான் எனக்கு அதை கொடு எனக்கு இதை கொடுன்னு கேட்குறேன். இந்த வந்திருக்கிற சவுந்தரராஜன் ஊத்துக்கோட்டை ஏதோ பாவம் சிஎஸ்சி சர்ச்சில் ட்ரெஷரராக செக்ரட்டரியாக இருந்தார். நானும் தலைமை போதராக ஆக போகிறேன்னு பிஷப் ஆக போகிறேன்னு 10 சர்ச்சை ஆரம்பிச்சுட்டார். இப்போ அங்கே இடம் வாங்கணும், இங்கே இடம் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், உனக்கு ஜோன் பண்ணுறேன். இது டென்ஷன். அவர் கூட மனைவி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்திருக்கீங்களாம்மா? வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. இப்போ இந்த இவர் ஏதோ பாவம் நல்லா பாடிக்கிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா நான் பிஷப்புங்கிறார். மாற சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே எங்காளுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. நீ பிஷப் ஆகுறியா, 25,000 ரூபா கொடுன்னா தான் எவரோ ஒருத்தர். பிஷப்புனா என்னன்னு எனக்கு தெரியல. என்னங்க இப்படி பிஷப்புனா என்னன்னே தெரியாது. பிஷப்னா தலைமை குரு. அவருக்குள்ள ஒரு 1000 ஊழியக்காரங்க இருக்கணும். இந்த இடம் அதெல்லாம் மாற்றணும், அது வேணாம் விட்டுருவோம். அது தலைமை குரு. இருந்ததை சாப்பிட்டுட்டு வெந்ததை சாப்பிட்டுட்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தி தோத்திரம் செல்வம் ரொம்ப குறைஞ்சிட்டான். தேவைன்னு ஜெபிக்கிறவன் அதிகமாகிட்டானா அந்த ஜெபம் மேலே போகிறது இல்லையா. அது வேணும் இது வேணும் ஜெபிக்கிறவன் தோத்திரம்னு சொல்கிறப்போ அந்த தோத்திரம் கடவுளுக்கு போய்கிட்டே இருக்கு. அந்த பலி எத்தனை தோத்திரம். அதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். கண்டினியூ டு தி பிரேயர். எப்பொழுதும் கர்த்தரை தோத்தரியுங்கள். எல்லாவற்றிற்கும் தோத்தரியுங்கள். தோத்துட்டா ஜெபம் பண்ண. ஏன்னா ஏன் தோத்தோன்னு நீங்கள் திங்க் பண்ணுறீங்க வாழ்க்கையில். எல்லாவற்றையும் எப்பொழுதும் நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். நம்பிக்கை என்பதே ஆண்டவரை நோக்கி எப்பொழுதும் துதித்து கொண்டிருப்பது. நீங்கள் எப்பொழுதும் கடவுளை துதியுங்கள். என்ன பிரச்சனை? இப்போ போன வாரம் எனக்கு பேக் பெயின், பயங்கரமான பேக் பெயின் போனிக்கிட்டே இருந்தேன். எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு ஒரு வைத்தியம், அந்த வைத்தியம் பண்ணால் சரியாயிடும். போன வாரம் ரெஸ்டே இல்லை, தூக்கவே இல்லை பகலில். இன்றைக்கும் ஃபுல்லாக காலையில் 5-6 மணிக்கு எழுந்தேன். இன்னும் ட்ராவல்லே இருக்கிறேன், இன்னும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆயிடுச்சு. 6 மணியில் கணக்கு பாருங்க, அவ்வளோ நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இடைவிடாமல் கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கணும். எதுக்கும் கவலைப்படக்கூடாது. இதுதான் நம்பிக்கை. பில்லரை போட்டாரு, எழுப்பிட்டாரு, இப்போ சோறு வைக்கணும். இப்போ பூசுறதுக்கு யாரடா தேடுறதுன்னு என்னைய தேடி இருக்கிறேன். கரெக்டா லாசர் பாஸ்டர்? தப்பா? சேவல் அதன் என்ன சொல்லியிருப்பார்? ஐயா வந்தாரா, எனக்கு மூடி கொடுத்துட்டாரு, நீ அவரை கூப்பிடு, உனக்கு ஒரு மீட்டிங் விட்டணும், துட்டு கொடுத்துருவாருன்னு சொல்லிட்டாரு அவர். ஆவியானவர் தான் பேசினாராம், நான் அவர் பேசுறியா? நான் போகிற சர்ச்சையில் இப்போ நாளைக்கு 5 சர்ச்சு போகிறேன், 5 சர்ச்சு இதுதான் நிலைமை. அதான் இருக்கும். ஆனால் நம்ம யாரை பார்க்கணும்? யாரை பார்க்கணும்? கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனிதன் ஆபிரகாம் லிங்கன், ஒரு நீக்ரோ. நம்ம ஊரில் ஜாதியை விட அமெரிக்காவில் தான் ஜாதி வெறி அதிகம், இங்கிலாண்டில் தான் ஜாதி வெறி அதிகம். நமக்கு மிஷனரிகள் மத்தியில் ஜாதி வெறி அதிகம், வெள்ளக்காரங்களோட ஜாதி வெறி அதிகம். அங்கிருந்து வந்த அந்த பிராமணர்கள் மத்தியில் ஜாதி வெறி அதிகம். அவர்கள் மத்தியில் நீக்ரோங்கிற ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த ஆபிரகாம் லிங்கன் ஒரு ஜனாதிபதியாக மாறிட்டார். ஜனாதிபதியா அப்போ அவரை ஒரு ஊழியக்காரன் போய் ஒரு பத்திரிகை நிறுவனம், எப்படி நீ இந்த வெள்ளக்காரன் இந்த வெறிய பக்கத்தில் எப்படி நீ உயர்ந்துட்டேன்னு கேட்கிறார். ஏன்னா ஒரு வெள்ளக்காரன் எம்பி ஆகிறார், ஆபிரகாம் லிங்கன் எம்பி. அப்பதான் ஜனாதிபதி ஆக முடியும், அதிபர் ஆக முடியும். அந்த வெள்ளக்காரன் கேட்கிறார், டேய் ஆபிரகாம் லிங்கன், உங்க அப்பா எனக்கு ஷூ தைச்சு கொடுத்தார், உங்க அப்பா ஷூ தைக்கிற ஒரு தொழிலாளி தெரியுமா உனக்குன்னாரா? அவரு சொன்னாரு, உண்மைதான், எங்க அப்பா ஷூ தைக்கிறதை போக்குறதா நீ போட்டிருக்கீங்க, அந்த ஷூ கிழிஞ்சு போனா கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி தரேன்னாரா. தன்னை இந்த அளவுக்கு ஆபிரகாம் லிங்கன் தாழ்த்தினாராம்.
அவர்கிட்ட போய் பத்திரிகை நிறுவனம், எப்படி நீ ஜனாதிபதியான எனக்கு ஒரு பேட்டி கொடு, நான் பத்திரிகை எழுத போகிறேன்னாராம். லிங்கன் சொன்னாங்களா, ஒரு குறிப்பிட்ட டைம் காலையில் 5 மணிக்கு வா, என்னை பேட்டி கேள்வி. அந்த பத்திரிகை நிருபர் பல முறை கேட்டதால் 4:30 மணிக்கே போயிட்டார். ஆனால் ஆபிரகாம் லிங்கன் தனி அறையில் 4 மணிக்கே வந்து ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார். அங்கே இருக்க வாட்ச்மேன் செக்யூரிட்டி சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் சொல்கிறார், சின்ன வயதில் கடவுள் நம்பிக்கை இல்லை, கடவுள் இல்லை என்று சொன்னேன். என்னுடைய பாஸ்டர் சொன்னார், நீ ஜெபி, கடவுள்கிட்ட கேளு, கடவுள்கிட்ட கேட்கிறப்ப ஆண்டவர் உனக்கு கொடுப்பான்னு சொல்லி எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. வாலிப வயதில் இவர் யூத் மீட்டிங்கில் நம்பிக்கையின் ஜெபங்கள் கேட்கப்படும் சொன்னார். வேதத்தில் யாரெல்லாம் நம்பிக்கையோடு பார்த்தாங்களோ, கிதியோன் சொன்னான், எங்கள் மக்களையெல்லாம் மலிக்கிறாங்கன்னு சொல்கிறப்போ கடவுள் கிதியோன்ட்ட நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் உனக்கு இருக்கிற தைரியத்தோடு நீ போ, யூ ஷல் கோ யுவர் செல்ஃப்ங்கிறாரு. மோசேட்டை சொல்கிறாரு, நான் கூட இருக்கிறேன், நீ கலங்காமலும் திகைமலும் போ, நான் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 18:9 சொல்கிறாரு, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பவுலடிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார். சேவான் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பயப்படாமல் பேசுகிறார், கல்லறி வாங்குறார். அப்போ அவனுக்கு தைரியம் வருது, கடவுள் அவரோடு இருக்கிறார். அந்த ஸ்ட்ரென்த்ல தான் ஆபிரகாம் லிங்கன் அந்த மெசேஜை கேட்டு ஆண்டவரோடு இடைப்பட ஆரம்பித்தார், ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆண்டவரோடு பல மணி நேரங்கள் காத்திருந்து ஜெபித்ததால வாழ்க்கையில் முன்னேறினார். ஜிஎல் மோடி பெரிய பாஸ்டர், இந்த உலகத்திலே அமெரிக்காலே பெரிய பாஸ்டர். அதற்கு காரணம் ஒரு நாளைக்கு பல மணி நேரம் ஜெபம். பாஸ்டர் ஏசனா பாட்டதான் நசரேயானான்னு பாடினாரு. அவர் சொல்கிறாரு, அண்ணன் எது வாழ்க்கையில் உயர்வுன்னா, ஊழியத்துக்கு போயிட்டு வந்து எவ்வளவு டயர்டாக இருந்தாலும் முழங்கால் போட்டு சில நிமிடங்கள் தோத்திரம் சொல்லிக்கிட்டே அந்த டயர்டில் தூங்கிடணும். படுத்து தூங்கக்கூடாது, முட்டி போட்டு தான் ஊழியக்காரன் தூங்கணும். அப்போ தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்று பாஸ்டர் ஏசனா சொல்கிறாங்க. ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு, நம்பிக்கை உள்ள ஜெபம் ஒருபோதும் அழியாது. நீ கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. நான் ஹாஸ்டல் வச்சுருந்தேன், எந்தவித ரெகுலர் வருமானம் இல்லை ஹாஸ்டலில். 350-400 குழந்தைகள் சாப்பிடணும். நாளைக்கு என்ன இப்போ அடுத்துச்சு, நைட்டுக்கு என்ன டின்னர்னு தெரியாது. ஆனால் நாங்கள் தட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு டேபிளில் உட்காந்துருவோம், ஜெபம் பண்ண ஆரம்பிப்போம். யாரோ ஒருத்தர் தட்டி கொண்டாந்து ப்ரெட்டு கொடுப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க. இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஜார்ஜ் முல்லர் சொல்கிறாரு. இன்னைக்கு உலகத்திலே பெரிய சர்ச்சை தென்கொரியா பாண்டியாங்க சொல்கிறாரு, நம்பிக்கை ஜெபங்கிறாரு. அந்த நம்பிக்கை ஊழியத்தில் ஊழியர்களாகிய நீங்கள் அநேகர் வந்திருக்கீங்க. மக்களாகிய வாலிப பிள்ளைகள் கவனத்தோடு கேட்குறீங்க. அந்த நசரேயா பாட்டு பாடுறப்போ உங்களை அறியாமே நீங்கள் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டீங்க. ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கை பெருசாக இருக்குது. வாழ்க்கையில் நீ ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஒரு ஐபிஎஸ் ஆகணும், பெரிய தீர்க்கதரிசியாக மாற வேண்டும். இந்த உலகத்தில் உயர்ந்த பதவி ஜனாதிபதி இல்லை ஒரு பிரதமர் ஆகணும். உனக்கு இந்த தேசத்தில் என்னவாகணும்னு நினச்சி நீ நினைக்கிறியோ அந்த நினைப்பை சொல்லி நீ கடவுளை நோக்கி இப்பவே ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர். எங்கள் அப்பா ஒரு கூலிக்காரன், எங்கள் அப்பா ஒரு குடியாரன், எங்கள் அப்பா எனக்கு கொடுக்க மாட்டான், நானும் இருக்கிறது கிராமம்னு நீ சொல்லாம உன் நம்பிக்கை கடவுளை நோக்கி நடக்க ஆரம்பி. அப்துல் கலாம் கடவுளை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்பிக்கை ஜெபம். அந்த 7 பேர் பைலட் ஆகிறதுக்கு செலக்ட் ஆக போனாங்க. 6 பேர் 5 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, இவர் மட்டும் செலக்ட் ஆகலை. ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் வருத்தப்பட்டு அந்த முயற்சியை கைவிடாமல் போனதால விஞ்ஞானி அறிவி மாறினாரு, அணுகுண்டை உருவாக்கினார். உலகத்தில் உயர்ந்த பதவிக்கு போன நம்பிக்கை இருக்க மட்டும் அது இந்து மதமாக இருக்கலாம், கிறிஸ்துவ மதமாக இருக்கலாம், முஸ்லீம் மதமாக இருக்கலாம். ஆனால் உன் நம்பிக்கை துணிச்சல் ஒருபோதும் கடல் விட்டு போகாமல் நம்பிக்கையோடு கடந்து வரப்போம். இந்த திருச்சபையிலும் பெரிய தலைவர்கள் உருவாங்க. இந்த திருச்சபையிலும் கடவுள் உங்களோடு இருக்கிறார். அந்த கடவுள் நம்பிக்கை கடவுள். நான் இதுதான் ஆகணும்னு நீ போறப்போ நிச்சயமா ஆண்டவரை உயர்த்த மாட்டோம். பில்லிகிராம கூப்பிட்டு நீ ஊழியக்காரனாகுமா, அமெரிக்க ஜனாதிபதி ஆகணும் ஆண்டவர் கேட்டாராம். நீ அமெரிக்க ஜனாதிபதி ஆக்க போறேன்னு பில்லிகிராமத்தை சொன்னாராம். பில்லிகிராம் சொன்னாரா, நான் பெரிய ஊழியக்காரனாகணும், என் கர்ச்சிப்பை எடுத்து இப்படி தூக்கி போட்டால் யார் ஒரு விளம்பரம் பட்டுதோ அவங்க ஹீலிங் ஆகும்.
என் கோட்டை ஊற்றி யார் மேலே போட்டாலும் ஹீலிங் ஆகும். இப்படி நடந்து போனால் நிழல் பட்டால் யார் என் நிழல் மேலே படுறாங்களோ அவங்களுக்கு ஹீலிங் வந்து ஜோம் பண்ணாங்க. அமெரிக்க ஜனாதிபதியை இவரை பேட்டி கேட்க வந்துடுவாராம், இவரை தேடி வந்துடுவாராம். அதோட உயர்த்திட்டாரு. அவருடைய நம்பிக்கை பெற்றுக்கொள்ள உங்களுடைய நம்பிக்கை குறிப்பிட்ட நம்பிக்கை வந்துருக்கு. அதுதான் யோவான் 8:32 போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காரு? சத்தியத்தை வருங்கள் உண்மை. அந்த உண்மை என்ன உண்மைன்னா உன் நம்பிக்கை யார் மேலே இருக்கு. டிஎஸ்என்னை கூப்பிட்டா துட்டு கொடுப்பாரு, சர்ச்சை கட்டுவாங்க. டிஎஸ்என் மேலே நம்பாத, கடவுளை நம்பு. இருக்கு அது இருக்கு தெம்புன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் ஒரு காலம் கைவிட மாட்டார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். நிச்சயமாக விடுதலை கொடுக்கும். இந்த 80வது சுதந்திர தினத்துல அவர் சொல்றார், இஸ்ரேல் 80வது சுதந்திர தினம். சங்கீதம் 80:1 வாசிமா. ரொம்ப வேகமா பட்டுன்னு எடுக்கிற அந்த மகள் எடுமா வாசிமா. சங்கீதம் 80:1. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தை போல் நடத்துகிறவரே, செவி கொள்ளும். கேராபிகள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே. கேராபின்னா பட்டயம் வச்சிருக்காங்க. அவங்க மத்தியில் இருக்கிற அவர் நீங்கள் பிரகாசிக்கப்படுறோம். எழுப்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. 80வது இந்த ஆகஸ்ட் 15 உங்களுடைய 24வது ஆண்டு விழாவை கொண்டாட நீங்கள் நம்பிக்கையோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் ஒரு காலம் உங்களை கைவிட மாட்டார். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி தகப்பனே எங்களை மிஸ் பண்ணுங்க. உங்களுடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உங்களுடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய வழியிடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பை நோக்கி பார்க்கலாம். இந்த நம்பிக்கையை ஊழிக்கிற அருமையான அந்த சோதர் சஞ்சீவி ஆசைப்படுங்க. அவரோடு இணைந்து பேசிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணுங்க. இந்த 24வது சங்கீதம் பூமியும் நிறைவும் என்னுடைய இந்த சத்தியத்தினை சத்தியத்தை சத்தியம் யார் இந்த மகிமை ராஜா? வாசலே ஒரு கதலைகளை உயர்த்துங்கள், அனாதி கதவுகளை உயர்ங்கள். யார் இந்த மகிமை ராஜா? அந்த மகிமை ராஜா என் பக்கத்தில் வந்திருக்காங்கப்பா. என்னை தொட்டுக்காக தகப்பன தீர்க்காத என்னுடைய ஸ்டோன் இப்போ விட்டு போயிருக்குப்பா. அந்த ஸ்டோன் என்னை விட்டு கடந்து போயிருக்கு. நான் நம்புறேன் இந்த ஸ்டோன் எனக்கு இல்லை, அந்த வழியே இல்லைப்போ. தோற்று ஆண்டவரே சொல்ல அன்பு மகளுக்காகப்பா கண்ணில் ஒரு விதமான வலி இருந்துகிட்டே இருக்குது. அந்த வலி இப்போது எனக்கு இல்லை. கடவுள் அந்த வலியை நீக்கி அந்த முறையை நீக்கி எனக்கு தந்திருக்கிறார். அந்த அரிப்பை நீக்கி என் கண்ணில் நீக்கி எனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறார். அந்த ஆண்டவருக்கு நன்றி 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 என்று சொல்கிற நன்றி மகளுக்காக என் குடும்பத்துடைய மகன் நான் சொல்றதெல்லாம் கேட்கிறேன். உலக பிரகாரமாக எத்தனையோ கெட்ட பழக்கங்களை அழிந்து கொண்டிருக்கான். அந்த மகனை தொட்டு ஒரு தீர்க்கதரிசியாக நான் உங்களுடைய ஊழியத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஒரு பாஸ்டராக ஒரு மிஷனரியாக ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. அந்த மகனை நீங்க தொடுங்க தகப்பனேன்னு விசுவாசத்தோடு சகோதரி ஜெபித்துக் கொண்டிருக்காங்க. அந்த ஜபத்தை கேட்டு அந்த மகனை நீங்க தொட்டு தகப்பனே ஒரு உன்னதமான ஒரு மிஷனரியாக ஒரு உயர்ந்த பாஸ்டராக மாற்றக்கூடிய அந்த அற்புதத்துக்காக நன்றி 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 தகப்பனே. என்ன நோக்கத்தோடு நாங்கள் கூலி வந்து நீங்கள் அனுமதிப்பா. உங்களுடைய பிரச்சனை மத்தியில இறங்கட்டும். எங்களை தொடுக்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க.